அண்மைச் செய்தி. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் அஞ்சலி செலுத்துகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து தற்பொழுது டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகின்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் காங்கிரசினுடைய ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உட்பட நாட்டின் முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்த 26 பேருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்தியா சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், காஷ்மீரில் அந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் தொடர்பாக பெறப்பட்டிருக்கக்கூடிய உளவுத்துறை தகவல்கள், இனி என்ன செய்ய திட்டமிட்டிருக்கின்றது இந்திய அரசு என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அனைத்து கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் தற்பொழுது வழங்கி வருகின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக மற்ற கட்சியினுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தகவல்களையும் கேட்டு பெற இருக்கின்றார்கள். அவர்கள் தரப்பில் என்ன பரிந்துரைகளை எல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள் என்பது குறித்து பேசப்பட உள்ளது. மேலும் ஒரே நிலைப்பாட்டில் அனைவரும் அரசியல் வேறுபாடுகளை களைந்து தேசத்தினுடைய நலன் கருதி அரசும் ராணுவமும் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசின் தரப்பில் அமைச்சர்கள் எடுத்துக் கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது.